ஏங்க, ஏமா? அடுத்த வாரம் என் தங்கச்சி கல்யாணம் தெரியும்ல? தெரியுமா. அக்காங்கிற முறையில நான் ஒரு 2-3 பவுன் செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 2-3 லட்சம் செலவாகும். பார்த்து பண்ணிக்கலாம்ல? ஏண்டி, பவுன் என்ன விலை விற்குது தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல வந்து 2 பவுன் சேரம் 3 பவுன் சேரன்னு சொல்லிட்டு இருக்க. 50,000 மொய் வச்சா போதும் போ. என்னது 50,000-மா? எங்க மாமா வீட்டுல எல்லாம் எவ்வளவு பவுன் செய்வாங்கன்னு தெரியுமா? கேவலம் இந்த பிச்சைக்கார காசு 50,000 கொண்டு போய் சீர் பண்ண சொல்றியா? உன்னையெல்லாம் ஏன் தான் நான் கல்யாணம் பண்ணி தொலைச்சனும்? என்னையவே அடிச்சுட்டீல, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன் கூட நான் வாழவே மாட்டேன். சீ. பின்னாடி அழுதுட்டு பேக்க தூக்கிட்டு வந்துட்ட, என்னாச்சு? தங்கச்சி கல்யாணத்துக்கு 3 பவுன் பண்ணணும்னு சொன்னமா, அதுக்கு அந்த ஆள் என்ன கை நீட்டி அடிச்சுட்டான். நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க, வாங்க வந்து கேளுங்க. சீ கருமம், எதுக்குடா இந்த கல்யாணம் பண்ணன்னு இருக்கு. ஏண்டி, அவர் என்ன எல்லாரும் மாதிரி வேலை பிரச்சனை வீட்டு பிரச்சனை நான் உனக்கு சொல்றாரு? அவன் 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனே பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல. அவர் பாக்குற வேலைக்கு தகுந்த மாதிரி உன்னை வச்சு நல்லா தானே பாத்துக்கிறாரு. உன் தங்கச்சிக்கு தாண்டி செய்ய போற, எல்லாரும் மாதிரி பெருசா செய்யணும்னு நினைச்சா எப்படி முடியும்? கடன் தான் வாங்க முடியும். எல்லாரும் முன்னாடியும் கௌரவமா வர்றது வாழ்க்கை கிடையாது. கடன் இல்லாத நிம்மதியா வாழ்றதுதான் வாழ்க்கை.